இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்திய தெய்வம் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே, சீடன் அவன்தானே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே, சீடன் அவன்தானே, சீடன் அவன்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு.
இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. கர்த்தருடைய வார்த்தை திருப்புவோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்க செய்தியின் தலைப்பு என்னவென்றால், காக்கும் தெய்வம் இயேசு. காக்கும் தெய்வம் இயேசு. இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் தான் சர்வ படைப்புகளையும் படைத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பால்வழி அண்டங்கள், நீண்டும் ஜீவஜந்துகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மர செடி கொடிகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்புகளாக படைத்தார். இந்த பூமியிலே ஆதாம் ஏவாளையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாகவும் ஆளுகை செய்யும்படியாகவும் அதிகாரத்தை ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்தார். அதிகாரத்தை தேவன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அப்புறம் எதுக்கு இயேசு இந்த உலகத்தை காக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற நம்மை காக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் காக்கணும் அப்படின்றால், ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்துக்கு விலகி சென்றதுனால, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றதுனால, தேவன் கொடுத்த ஆளுகை, அதிகாரம், வல்லமை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு மறைமுகமாக தந்திரமாக பிசாசின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். தேவன் இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக ஆதாம் ஏவாள் கரத்தில் தான் தேவன் கொடுத்தார். பிசாசின் கரத்தில் கொடுக்கவில்லை. பிசாசின் கரத்தில் கொடுக்கவில்லை. பிசாசின் கரத்துக்கு என்றைக்கு இந்த பூமியானது சென்றதோ அன்றைய தினத்திலிருந்து ஆதாம் ஏவாளையும் காக்க வேண்டியது தேவனுடைய பொறுப்பாயிற்று. ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாரையும் நாம் அனைவரும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் அனைவரையும் காக்க வேண்டியது இயேசுவின் பொறுப்பாயிடுச்சு பாருங்க. அதாவது ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்புகள் அனைத்தையும் உண்டாக்கிட்டாரு. அப்புறம் எப்படி இந்த பூமியில பிசாசு வந்தது? பூமியை மனுபுத்திர தானே கொடுத்தாரு. பிசாசு எப்படி இந்த பூமியில வந்தது? அப்ப பிசாசு தேவனை உண்டாக்கினாரு? இல்ல, பிசாசு என்று தேவன் உண்டாக்கவில்லை. அவர்கள் தேவ தூதர்களாக தேவனை ஆராதிக்கும்படியாகவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் பரலோகத்தில் நித்தியமாக தேவனுடைய சிங்காசனத்தில் அருகில் இருந்து அவரை துதித்து கொண்டிருக்கும்படியாகவே தான் தேவன் தூதர்களாக அவர்களை படைத்தார்கள். ஆனால் தேவனை காட்டிலும், இயேசுவை காட்டிலும், பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் நான் ஒரு மடங்கு மேலே ஏறுவேன் என்று பிசாசு சொல்லும்போது, தூதர்கள் சொல்லும்போது, தேவன் இந்த பூமியிலே அவர்களை தள்ளிவிட்டார். தேவன் தள்ளிவிட்டார். தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அதிகமாக இருந்தாலும் அவைகள் பூமியிலே வந்து விழுந்தன. அவைகள் பூமியிலே விழுந்தன. அதாவது ஆதியாகமம் 1 வசனத்துக்கும் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்துக்கும் பல்வேறு காலகட்டங்கள் இருக்கின்ற வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அந்த வசனத்துக்கும் 2வது வசனம், பூமியானது ஒளியின்மை வெறுமையின்மை இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்துக்கு பல்வேறு காலகட்டங்கள் இருந்தது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பல விஞ்ஞானிகள் கூட ஒத்துக்கொள்கிறார்கள் பூமியை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது. ஏனென்றால் தேவன் இந்த பூமியில பிசாசு உண்டாக்கல, ஆதாம் ஏவாளை தான் தேவன் இந்த பூமியில உண்டாக்கினார். பிசாசானவனை
தேவன் தள்ளினார். அவன் இங்க வந்து இருந்தான் பாருங்க. அதாவது தேவன் தம்மை தொழுது கொள்ளும்படியாகவும், தம்மை ஆராதிக்கும்படியாகவும், தம்மோடு உறவாடும்படியாகவும், தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாகவும் ஒரு நல்ல ஐக்கியத்தை, ஒரு நல்ல உறவை, ஒரு நல்ல அன்பை பரிமாறிக்கொள்ளும்படியாக தான் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார், உண்டாக்கினார். ஆனால் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய நோக்கத்தை விட்டு அவர்கள் வழி விலகி செல்ல வேண்டியதாச்சு பாருங்க. பிசாசனவன் தந்திரமானவங்க. பிசாசின் பல நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், அப்படி இல்லைங்க. அப்படி மட்டும் வாழ்ந்தால் வெற்றியில் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நாம் பிசாசின் தந்திரங்களையும், அவனுடைய நுணுக்கங்களையும், அவனுடைய பொய்களையும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. தெரிந்து கொண்டு அன்றென்று நாள் காணப்படுகிற எல்லா பிசாசின் பிரச்சனைகளையும் நாம் காலில் போட்டு மிதித்து முறியடித்து ஜெயித்து இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கிருபையை கொண்டு வெற்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். பிசாசனவன் போராட்டங்கள், ஆகால மரணங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மனிதனுடைய பரிசுத்தத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியங்கள், தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை துண்டிக்க வைக்கிற காரியங்கள், இந்த பூமியிலே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு பிசாசனவன் மனிதனை தந்திரமாக பல சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறான். ஒரு சிக்கலிலிருந்து விடுபடுவதற்குள் அடுத்த சிக்கல், அடுத்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்குள் அடுத்த சிக்கல், இப்படி சிலந்தி பூச்சி மாதிரி சுத்தி 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 சிக்கல்ல வைத்திருக்கிறான். வட்டத்தை போல் வட்டத்துக்குள்ள இருக்கும்படியாக. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உண்டாக்கின நோக்கம் நீங்கள் கிணத்துக்குள்ள விழுந்த தவளை போல இருக்கக்கூடாது. நீங்கள் கடலில் இருக்கிற மீன்களை போல பறந்து தெரிந்த இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்காங்க. எனவே காக்கும் தெய்வம் இயேசு எதற்காக காக்கிறார்? அவருக்கு ஏன் காக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். அவர்தான் மெய்யாகவே காக்க முடியுமா? அவர் காக்க முடியவில்லை என்றால் இந்த பூமியில யாரும் காக்க முடியாதா? நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, நம்முடைய அதிகார பலம், ஆள் பலம் நம்மை காக்க முடியாதா? முடியவே முடியாதுங்க. இயேசு நம்மை காக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் நம்மை காக்க முடியும், நம்முடைய பிள்ளைகளை காக்க முடியும், நம்முடைய குடும்பத்தை காக்க முடியும், நம்முடைய சரீரத்தை காக்க முடியும். ஆகால மரணங்கள், ஆகால விபத்துக்கள், சொல்லி முடியாத வியாதிகளின் மூலமாக பிசாசனவன் மனிதனை அழிக்க முற்படுகிறான் பாருங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. அவனுக்கு ரெஸ்டே இல்லைங்க, ரெஸ்டே கிடையாது. வகை தேடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கான். யாரை அழிக்கலாம், எந்த இடத்துல அழிக்கலாம், எந்த விசுவாசியை அழிக்கலாம், எந்த ஊழியக்காரரை அழிக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு போய் சிக்க வைக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாது. இயேசு இந்த பூமியிலே கல்வாரி சிலுவை மூலமாக சவதரித்து வைத்த எல்லா நன்மைகளையும் இவர்கள் பெற்று அனுபவிக்க கூடாது என்று கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நாம் இயேசுவை குறித்து அறிந்திருக்க வேண்டும், பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தலை குறித்து அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் ஞானத்தின் மூலமாக இந்த பூமியில பிசாசன் கொண்டு வருகிற பல்வேறு பிரச்சனைகள், பிரச்சனை எங்கிருந்து வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. காற்று எப்படி இருக்கிறதோ அதே போல் பிரச்சனைகள் பல்வேறு ரூபங்கள்ல, பல்வேறு விதமான காரியங்கள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் நம்முடைய சமாதானத்தை சீர்குலைக்க பிரச்சனைகளை பிசாசனம் போட்டுக்கிட்டே இருப்பான், பிசாசனம் போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க 3 வேளை ஜெபிக்கிறனால, 3 வேளை பைபிள் படிக்கிறனால எந்த பிரச்சனையும் வராது என்று இல்லை. 3 வேளை ஜெபம் பண்ணலாம், 3 வேளை பைபிள் படிக்கலாம், தேவ ஆவியனோட தொடர்பு கொள்ளலாம்.
ஆனால் நாம் எவ்வளவுக்கு தேவனோடு நெருங்குகிறோமோ அவ்வளவுக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் தேவனோடு உள்ள நல்ல உறவில் இருப்பதனால அவைகள் எல்லாம் காலில் படுந்த தூசி போல மிதித்து முறியடித்து நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்க. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இயேசு ஒருவர் தான், பிதாவாகிய தேவன் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான் நம்மை காக்க முடியும். நம்மை காக்க முடியும். இயேசு ஏன் நம்மை காத்து வைத்திருக்கிறார் என்றால், பிசாசை மேற்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்த அந்த ஜெயத்தை நம் மூலமாக உறுதிப்படுத்த முடியாத தேவன் நம்மை காத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கமெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாலிப மரணத்தில் இறந்துடக்கூடாதுங்க. வாலிப மரணம் 25 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 40-45 வயசு வரை வாலிப மரணம் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி மரணத்தில் இறந்துடக்கூடாது. எந்த ஒரு விசுவாசி இறந்துடக்கூடாது, எந்த ஒரு ஊழியக்காரங்களும் இறந்துடக்கூடாது. அற்பமான ஆயுசு நாட்களுக்காக தேவன் தாயின் கருவிலிருந்து பிரித்து எடுத்து ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் தேவன் இந்த பூமியில கொடுக்கலங்க. அநாதி தீர்மானம், அநாதி நோக்கம். இந்த பூமியில கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவா இருக்கிறது. இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும், இவர்களுக்கு தேவனுடைய கல்வாரி சிலுவை நற்செய்தியை அறிவிக்கவும், அதன் மூலமாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவண்டை வரவும், அவருடைய பாவங்கள் கழுவும், அவர்கள் ஜீவனுள்ள ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை குறித்து பறந்து விரிந்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு சித்தம், ஒரு எண்ணங்களை வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன் அதை எல்லாவற்றையும் முறியடிக்க முடியாத நம்முடைய வாலிப மரணத்துல, வாலிப நாட்கள்ல சில நேரத்துல கொடிய வியாதியை கொண்டு வந்துடுறான் இல்லையா, வாலிப அகால மரணத்தை கொண்டு வந்துடுறான். கடந்த வாரங்களில் கூட ஒரு இளம் ஊழியர் ஒரு மாவட்டத்தில், நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க பாருங்க. பல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர், பல ஆத்துமாக்களை இன்னும் ஆதாயம் செய்யக்கூடியவர். ஆனால் பிசாசானவன் தந்திரமாக அவனுடைய வேலையை செஞ்சிருக்கான் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம், ஊழியக்காரர்களா இருக்க நாம், நம்முடைய எல்லா விதமான உடைமைகளும் சரி, நம்முடைய சரீரம் சரி, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா எல்லாமே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய உள்ளங்கைகளில், அவருடைய சிட்டைகளுக்குள்ளாக எப்படி கோழி தன் குஞ்சுகளை பறந்து வரும்போது சட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறதோ, அவ்விதமாக அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் எப்பொழுதுமே இருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை, பாதுகாக்கிற வல்லமை நம்முடைய கண்களுக்கு புலப்படாது, ஆனால் ஆவியின் கண்களுக்கு புலப்படும் பாருங்க. நாம் ஆவியுள்ள தேவனை தொழுது கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில், எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் கண்களும் காணாத ரீதியில், ஆவிக்குரிய ரீதியில் நம்மை சுற்றி, நம்முடைய உடம்பை சுற்றி ஒரு வேலி அடைத்துக்கிறார். அவருடைய பிரசன்னம் வேலியாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நமக்கு வேலியாக இருக்கிறது. நம்மை சுற்றி தேவதூதர்கள் ஆவியிலே பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். எல்லா பிரச்சனைகளும் வரலாம், ஆனா எல்லா பிரச்சனைகளையும் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய இரத்தத்தையும் தேவதூதர்களையும் கடந்துதான் நம்மிடையே வர முடியும். எனவே எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் தேவன் என்னை பாதுகாக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ளா இருக்கிறது. தேவதூதர்கள் அக்கினிமயமான குதிரைகளோடு, இன்னும் சொல்லப்போன இராணுவ சேனைகளோடு என்னை சுற்றி, என்னுடைய உடைமைகளை சுற்றி அவர் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். விசேஷமாக எந்த பிரயாணங்கள்லையும் கூட நாம் பிரயாணங்கள் செய்வதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தை முன் செல்ல விடணும், தேவனுடைய பிரசன்னத்தை முன் செல்ல விடணும், தேவனுடைய இரத்தத்தை முன் செல்ல விடணும், தேவ தூதர்களை முன் செல்ல விடணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கோணலான எல்லா காரியங்களையும் அவர்கள் முன்னே சென்று சேவை பண்ணுகிறார் என்று. சேவை பண்ணுகிறார். எதற்காக சேவை பண்ணுகிறார்? நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கணும். அவருடைய ஆத்ம ஆதாய பணியில் நாம் இன்னும் அதிகமாக செயல்படணும், முற்பட்டு செயல்படணும். தேவன் அதற்காக தான் காக்கிறார். காக்கும் தெய்வம் இயேசு. நமக்கு கவலை இல்லை, நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க.
ஆனால் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தோடும் அவருடைய சமூகத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் தெய்வ தூதர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஞான வெளிச்சத்தோடு நாம் வாழும்போது நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளவராக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, எப்பொழுதுமே ஒரு காக்குற ஒரு தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்று நமக்குள்ள பெரிய உணர்வு உண்டாகணும். இல்லைங்க, என் பைக்லாம் சூப்பராக தான் இருக்கு, பிரேக் பிடிச்சா நச்சுன்னு பிரேக் பிடிக்கும், என் கார்லாம் சூப்பராக தான் இருக்கு, விலை உயர்ந்த காரு, 5 ஸ்டார் ரேட்டிங்கு, எங்கே நான் பிரேக் பிடிக்கிறேன்னா அங்கே நச்சுன்னு பிரேக் பிடிக்கும், புது காரு, நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஏர்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால என்னுடைய டிராவலை பத்திரமா நான் பார்த்துக்குவேன். அப்படி இல்லைங்க, மாம்சீகமான ரீதியில் எந்த விதமான சுய முடிவு எடுக்கக்கூடாது. அது அழிவை நோக்கி கொண்டு சென்று விடும். எனவே தேவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய காராக இருக்கட்டும், நம்முடைய உடைமைகளாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், காரில் போகிறவங்களா எத்தனை பேராக இருக்கட்டும், எல்லாரையும் சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நாம் தெளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரயாணங்கள் இனிமையாக, இன்பமாக, ஒரு சுமூகமான ஒரு பயணமாக முடியும். பாருங்க, தெய்வ பிரசன்னத்தோட தான் கார்ல போனோம். கார்ல வீட்டில் ஜெபம் பண்ணிட்டோம், அதனால கார்ல ஏறணுன்னே பல காரியங்களை குறித்து சிந்தித்து பேசிக்கொண்டே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போகலாம். அப்படி இல்லைங்க, சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு கொண்டே, தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக்கொண்டே, நம்முடைய வாயிலை நாம் அவருடைய துதியை வைத்துக்கொண்டே நாம் செல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதங்களில் உயரும் என்று தேவன் சொல்றார். எனவே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சுய அறிவின் அடிப்படையில் நாம் முடிவை எடுக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அடிப்படையில் நாம் முடிவை எடுக்க வேண்டும். இந்த ஊருக்கு போகலாமா, இந்த நேரம் போகலாமா, இது உமக்கு சித்தமா, இது உமக்கு சித்தம் இல்லையா, காரில் போகலாமா, இல்லை ட்ரெயினில் போகலாமா, இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா, இல்லை பஸ்ஸில் போகலாமா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன சொல்லுங்க. என்கிட்ட 2 கார் இருக்கனால காரில் போகணும் சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னமோ சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன், என்னுடைய செவியை நான் சாய்க்கிறேன். ஏனென்றால் உம்முடைய விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் விழுவதற்கு என்னுடைய செவியை நான் சாய்க்கிறேன், கீழ்ப்படுகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய நோக்கத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்ற ஒரு மன உணர்வு, ஒரு மன நிறைவு நமக்குள்ள உண்டாகும். பாருங்க, தேவன் காட்டுகிற ஆலோசனைப்படி நாம் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதங்களிலும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். பாருங்க, அந்த பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறப்படும். பாருங்க, எனவே எல்லா விதங்களிலும் தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஆனால் நாம் தான் பாதுகாக்க விட்டு கொடுக்கிறதில்லை. பிசாசின் கொடூர கரத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முடியாத தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்க அவருக்கு நாம் இசைவாக விட்டு கொடுக்கவில்லை. பாருங்க, எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படி இல்லைங்க. கர்த்தாவே, நீர் என்ன சொல்கிறீர், இந்த இடத்துக்கு போகலாமா, இப்படி செய்யலாமா, நீர் என்ன விரும்புகிறீர் என்று நாம் காரியங்களை சிந்தித்து பார்க்க முடியாத தேவன் விரும்புகிறார். காரியங்களை சிந்தித்து பார்க்க முடியாத நல்லா கவனிச்சிங்கன்னா, வேதத்தில் ஆதாம் ஏவாளுடைய கதையை முடிக்கும்படியாக தான் பிசாசானவன் தந்திரமாக அந்த இடத்துல செயல்பட்டான். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையின் கதையை. ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினால, கண்களுக்கு புலப்படாத கிருபையினால அவர்களை மன்னிக்கும்படியாக ஒரு மிருகத்தை கொன்று தோலினால் அவர்களுக்கு ஒரு ஆடை கொடுத்தார். பாருங்க, பிசாசனவன் நம்முடைய மானம் போகும்படியாக, நம்மை அவமானப்படுத்தும்படியாக, நம்மை நிந்திக்கும்படியாக விரும்புகிறான். ஆனால் தேவன் நம்முடைய மானத்தை காக்கும்படியாக, நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்யும்படியாக, அநேக ஜனங்களுக்கு முன்மாதிரியாக தேவன் தோல் உடைகளை உடுத்துக்கிறார். பாருங்க, காய்ந்த இலைகள் ஒரு சில மணி நேரங்களில் காஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு.
ஆனால் தோல் உடைகள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒன்றுமே செய்யாது. தேவன் நம்மை ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே பாதுகாத்து வந்த தேவன் இப்பொழுது நம்மை பாதுகாக்கிறார். கலாத்தியரில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வந்தது. நாம புறஜாதிகள் தான். அந்த ஆசீர்வாதங்களை ஒன்று தெய்வீகமான பாதுகாப்பு, அந்த ஆசீர்வாதங்களை ஒன்று காக்குகிற தேவன் நமக்கு உடன்படிக்கையாக இருக்கிறார். ஆபிரகாமை காத்தார், ஈசாக்கை காத்தார், யாக்கோபை காத்தார், யோசேப்பை காத்தார். யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்களா அண்ணன் நபிகளாம், அப்படியே மூடிடல கல்லை வச்சு. கர்த்தர் யோசேப்பை காப்பாற்றி யோசேப்பை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உயர பண்ணி உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து அநேக ஜனங்களுக்கு உணவளிக்கக்கூடிய காப்பாளராக தேவன் வைத்தார். வேத வல்லுநர்கள் சொல்றார்கள், யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம் என்று. யோசேப்பு அந்த குகையில் இருக்கும்போது எவ்வளவு பாடுகள் வேதனைகள் பெற்றிருப்பாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வயிற்றுக்கே சென்று பாடுகளை அவர் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம், அப்படி இல்லைங்க. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு சில வழிமுறைகள் இருக்கு பாருங்க. நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்ல. ஐஸ்வர்யத்தை தேவன் நம்ம கொடுப்பதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. சந்தோஷத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. இந்த பூமியிலே நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதே போலதான் நம்முடைய உடைமைகளையும், நம்மை சுற்றி, நம்முடைய பொருட்களை சுற்றி, நம்முடைய பிள்ளைகளை சுற்றி, நம்முடைய இனஜனத்தாரை ஆவதை சுற்றி தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்றால், தேவன் காக்க வேண்டும் என்றால் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதில் மிக பிரதான வழிமுறை கீழ்ப்படிதல் பாருங்க. கீழ்ப்படிதல், கீழ்ப்படியணும். எனக்கு தெரியும் என்று தேவ சமூகத்தில் நாம் வரவே கூடாது. ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, நீர் பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க வழிகாட்டுங்க. உங்களுடைய வழி என்ன? கூகுள் மேப்பு காட்டுற வழியை காட்டல, உங்களுடைய வழி மிக சிறந்ததில் முடியும்பா. நீங்க பேசுங்க. அவருடைய சத்தத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது? சூழ்நிலை மிக மோசமாக இருக்கும் போதல்ல, எப்பொழுதுமே நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய பாதுகாப்பு நிச்சயப்படுத்தப்படுகிறது. சூழ்நிலை தாறுமாறாக இருக்கும்போது மட்டும் தேவ சத்தத்தை கேட்க முடியாதுங்க. மனசு அலை பாஞ்சிட்டு இருக்கோம், அலைகள் போல ஓயாமல் வந்து கொண்டே இருக்கும். எப்படி தேவ சத்தத்தை கேட்க முடியும்? சூழ்நிலையில் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் எப்பொழுதுமே தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு உள்ளம் நமக்குள்ளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்கும் பாருங்க. சட்டென்று தேவன் பேசுவார். தம்முடைய பிள்ளைகள் மூலமாக கூட பேசுவார், மனைவிகள் மூலமாக கூட பேசுவாங்க. சாதாரணமா ஒரு லாரி பின்னாடி ஒரு வாசகம் இருக்கும், அதன் மூலமாக கூட பேசுவார். தேவன் இந்த எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக அல்ல, தேவன் எப்படியும் யார் மூலமாகவும் பேசுகிற வல்லமை உள்ளவருங்க அவரு. உங்க வீட்டில் வேலை செய்வாங்க, அவங்கள கொண்டு கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அப்படிதான் நாகமான் குஷ்டரோகி சோகமான இருப்பாருங்க. அதே போலதான் யார் மூலமாக பேசுவார். ஏசப்பா பேசுங்க, ஏசப்பா பேசுங்கன்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க தேவனை ஸ்தோத்திரித்து கொண்டே நீங்க செய்கிற காரியங்களில் ஈடுபடும் போதே அவர் அனுதினமும் உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய பிரதான நோக்கம் நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும், நம்முடைய பிள்ளைகளுடைய உடைமைகளும் எதுவும் பிசாசானவனால் பாழாய் போய்விடக்கூடாது, பிசாசானவனால் அழிந்து விடக்கூடாது என்பது தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. எனவேதான் தேவன் யோபுவின்
உடைமைகளை சுற்றிலும் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தாருங்க. வேலி அடைத்திருந்தார். தேவன் சற்று வேலியை நவட்டினாரு, அதான் அதுல உள்ள கதை. ஆனால் குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக எப்பொழுதுமே அவர் நமக்கு வேலி எடுத்திருக்கிறார். நம்முடைய உடைமைகளை சுற்றிலும், வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருட்களை சுற்றிலும், நம்முடைய காரை சுற்றிலும், நம்முடைய சரீரத்தை சுற்றிலும். ஏனென்றால் இன்னைக்கு சரீரம் என்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. எங்கேயோ ஒரு நாட்டில் கொரோனா வந்துச்சுட்டாங்க. அது மாறி மாறி நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து இந்திய நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. அதில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை கோடீஸ்வரர்கள். பிசாசானவன் கொண்டு வந்த கொடிய வியாதி, யாரையும் காப்பாற்ற முடியல. பணக்காரர்களை காப்பாற்ற முடியல, கோடீஸ்வரர்களை காப்பாற்ற முடியல. அவனுடைய அலை பல ஆயிரம் ஜனங்களுடைய உயிரை வாங்கினதுங்க. அந்த அலையின் மத்தியிலும் நாம் தப்பித்து பிழைத்து கொண்டு இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அநாதி தீர்மானம் நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருந்திருக்கிறார். நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும். எனவே தேவனுடைய காக்கும் கரங்கள் நம்மளோட இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்மளோட இருக்க முடியாது. தேவன் காக்குற தேவன்க. அதற்கு வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த போராட்டங்களா இருக்கட்டும், கர்த்தரே நம்மோட இருக்கிறார். நம்மோட இருக்கிறார். நம்மை காக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறாருங்க. எப்பொழுதுமே அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மை காக்கும்படி சர்வ சேனைகளையும் உண்டாக்கிற தேவன், சர்வ படைப்புகளையும் படைத்த தேவன் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் மறுபடியும் இன்னொரு வசனம் வாசிப்போம். எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை கண் விழித்துக் கொண்டு காத்து கொண்டே இருக்கிறான். தந்திரமான நரிகளுக்கும் தந்திரமான சிங்கங்களுக்கும், எந்த காட்டு மிருகங்கள் தன்னுடைய மந்தையை அடித்து விடாதபடிக்கு காத்து கொண்டே இருப்பது போல நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் மெய்ப்பர், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆடுகள். அவருடைய சத்தத்தை நாம் செவி கொடுக்கும் போது நாம் பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்கிறோங்க. பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே தேவன் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார் என்று நாம் நேரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 58:8. ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை காக்கணுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது கர்த்தருடைய மகிமை. மேக ஸ்தம்பமாக காத்தார், அக்கினி ஸ்தம்பமாக காத்தார். நம்மை காக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை காக்க வேண்டும். இந்த உலகத்துல பிசாசனம் வைத்திருக்கிற எல்லா விதமான தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் விலக்கி நம்முடைய அனைத்து உடைமைகளையும் அனைத்து விதமான நன்மைகளையும் தேவன் காக்க வேண்டுங்க. இந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை காக்கணும்.
கர்த்தருடைய மகிமை காக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்க வேண்டும், எவ்வளவு பயபக்தியா இருக்க வேண்டும், எவ்வளவு ஜீவனுள்ளதா இருக்க வேண்டும், எவ்வளவு ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய தேவனை நாம் தொடர்பு கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை சும்மா ஒன்று காத்துறாங்க. வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் தேவனோட எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தால் கர்த்தருடைய மகிமை காத்து விடுமா? இன்றைய நாட்களில் ஒரு சிறிய வியாதி சரீரத்தில் வந்துட்டாலே மினிமம் ஆஸ்பத்திரி போனாலே 20,000 போனாலே 50,000 போய் முடியுது. டாக்டர் கூப்பிட்டு அட்மிஷன் பண்ணும்போது 20,000 முடிஞ்சுக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு பார்த்தா அது இதுன்ட்டு பணம் விரயமாக போய்கொண்டே இருக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்று. பணம் இப்படி விரயமாக போக முடியாம நாம் சம்பாதிக்கட்டும். அப்படி இல்லைங்க. நம்முடைய சரீரத்தில் எந்த வியாதி வரக்கூடாது, நம்முடைய ஆவியில எந்த வியாதி வரக்கூடாது, நம்முடைய ஆத்மாவில் எந்த வியாதி வரக்கூடாது, நம்மை சார்ந்த யாவருக்கும் எந்த வியாதி வரக்கூடாது. நம்முடைய உடைமைகளை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுது இருக்க வேண்டும். எனவே சரீரத்தில் வியாதி வருகிறது என்றால் சரீரத்தை தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறாருங்க. வியாதி வந்த மாதத்தை அப்பாலே போய் என்று ஓங்கி அடிக்கணும் பாருங்க. ஒரு செவத்துல ஒரு ஆணி அடிக்கணும்னா ஆணி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் சுத்தியல் பெருசா இருக்கும். சின்ன ஆணிதாட்டு சின்ன சுத்தியில் வச்சு டொக்குன்னு அடிக்க முடியாதுங்க. நல்ல ஒரு ஆணி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சுத்தியில் வச்சு ஒரே அடியில் அடிக்கணும். அதே போல என்னுடைய சரீரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் அப்பால் இப்போ சாத்தானே இயேசுவின் ரத்தத்தினால நான் ஜெயம் பெற்றவன், இயேசுவின் ரத்தத்தினால நான் சுகமுள்ளவன், இயேசுவின் ரத்தத்தினால நான் ஆரோக்கியம் உள்ளவன் என்று நாம் அறிக்கையிடும் போது அந்த வியாதிகள் வந்த இடம் தெரியாமல் போகிறது. வந்த வியாதிகள் எந்த இடம் தெரியாமல் போகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வழியா வருகிற பிரச்சனை, ஒரு வழியா வருகிற பலவீனம், ஒரு வழியா வருகிற சுகவீனம், ஒரு வழியா வருகிற வியாதி 7 வழியாக திருப்பி விடப்படுமா? பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், சமாதான குலைச்சல்கள், சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் ஒரு வழியா வருது. ஆனால் நாம் தேவனுடைய நாமத்தை கொண்டு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானேன் என்று சொல்லும் போது 7 வழியாக திருப்பி விடப்படுகிறது. 7 வழியாக திருப்பி விடப்படுகிறது. எப்பொழுதுமே நாம் அதை குறித்து ஒரு உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்க, உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் என்னை எந்த பூமியில வைத்திருக்கிறார், எதற்காக வைத்திருக்கிறார் என்று நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை காக்கணுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய உடைமைகளை காக்கணும். கர்த்தர் வீட்டை காக்கலன்னா எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனும் காக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் அந்த வீட்டை காக்க வேண்டும், நகரத்தை காக்க வேண்டும், உடைமைகளை காக்க வேண்டும். இஸ்ரவேல் பாளையம் இறங்கினார்களே, அந்த பாளையத்தை சுற்றிலும் கர்த்தருடைய மகிமை தான் காக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் தான் காக்க வேண்டும். அவருடைய தூதர்களை தான் காக்க வேண்டும். எல்லாம் அவர் தாங்க காக்கணும். எல்லாம் அவர் தான் காக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி வராது. ஆனால் சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய அளவற்ற பாதுகாப்பு அந்த இடத்துல இருந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. நாம் யாவரும் இஸ்ரவேலர்கள், நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியார்கள். பிறப்பால ஆபிரகாமுடைய சந்ததியாவல்ல, ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால நாம் பாவங்களை மன்னிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டதினால நாம் வருகிற பாருங்க இஸ்ரவேலர்களாக. எனவே நாம் இஸ்ரவேலர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழ்கிறதுனால தேவன் நமக்கு வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து நாம் புரிந்து கொள்ளணும். சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்து முடித்து நாம் செல்லும்படியாக தேவன் விரும்பவில்லை. தேவன் நம்மை குறித்து வைத்திருந்த விலையேறப்பட்ட வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை, ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை,
அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு கலங்கரை போன்ற வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கைங்க. வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை. அநேகர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சாரம் இல்லாமல் இருக்கிறது. தேவன் நம்மை சாரமாக, உப்பாக, நம்மை நாம் இருக்கிற இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆனால் பிசாசன் என்ன சொல்றான்? நான் உன்னை ஆசீர்வதிக்க விட மாட்டேன், உன்னை காக்க விட மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை, வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பான். செய்கிற தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, உங்கள் வீடுகளில் அருகாமையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுடைய ஊழியத்தில் அதுவும் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ஊழியக்காரருடைய குடும்பங்களில் சமாதான குலைச்சலுக்கு எதுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையை போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்க. நாம் பிரச்சனையை பார்க்கக்கூடாது. பிரச்சனையை பார்த்தால் பிசாசை பார்க்கிறோம். பிரச்சனையை பார்த்தால் பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற கல்வாரி சிலுவை பார்க்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிற பரிசுத்த ஆவியினரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வல்லமையில் அவருடைய நாமத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து பிரச்சனைகளையும் உதறி விட்டுட்டு நாம் தேவன் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாம் மூடுபடியாக தேவன் விரும்புகிறார். அவருடைய நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் வெற்றியுள்ள வாழ்க்கை தான். இன்னைக்கு 1வது படி, நாளைக்கு 2வது படி, நாளைக்கு 3வது படி, நாளைக்கு 4வது படி, அப்படியே அனுதினமும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. அவருடைய இலக்கை நோக்கி நாம் வெற்றியுள்ளவர்களாக செல்லலாம். தேவன் நம்மை காக்குகிற தேவனுங்க, பாதுகாக்கிற தேவன். புரிஞ்சுக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை ஏன் வருது புரிஞ்சுக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டில் பாருங்க, அநேக ஊழியர்கள் மறைத்து விட்டார்கள். அநேக ஊழியர்கள், எல்லா ஊழியர்களும் கிட்டத்தட்ட 60-62 வயசுக்குள்ளவர்கள் தான். ரொம்ப பெரிய வயசு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய திட்டம் வயது வேற. அவர் 70, 80, 90 வயசு வரையும் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். அவர்களெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா இன்னும் 115 வயசு, 118 வயசு, 120 வயசு வரையும் அசால்ட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இயேசு என்றால் தெரியாது, பிதாவாகிய தேவன் தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் தெரியாது, கல்வாரி சிலுவை என்றால் தெரியாது. ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாத, இயேசுவை தெரியாத ஒரு குறிப்பிட்ட ஜனங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இயேசுவை அறிந்த நாம், இயேசுவின் இரத்தத்தை வல்லமை குறித்து அறிந்த நாம், இயேசுவின் நாமத்தை குறித்து அறிந்த நாம், கல்வாரி சிலுவையின் மகிமை குறித்து அறிந்த நாம் எவ்வளவு பாதுகாப்போடு இருக்க வேண்டும். எவ்வளவு பாதுகாப்போடு எல்லா விதங்களிலும் இருக்கணுங்க. தீர்மானம் பண்ணும். என்னோட ஆயுஷ் நாட்கள் 80-90 வருஷம் வரையும் தான் என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் கூட்டி பிள்ளைங்க நான் பார்த்துட்டு தான் போவேன்னு தீர்மானம் பண்ணணும். 40-45 வயசுலேயே அவ்வளோதாங்க, பாதி வாழ்க்கை கடந்துச்சுங்க, போதும், இருக்கிற கொஞ்ச நாள் நான் வாழ்ந்துட்டு தேவனுக்கு மகிமையாக போயிருந்தேன். அப்படி இல்லைங்க. தேவனுக்கு மகிமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் குறைஞ்சபட்சம் 80 வயசுக்கு மேலே தான் போகணும். குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் உங்களுடைய விசுவாசம் தான். 100 வயசு வரை வாழலாம், அல்லது 2ஆம் வருடம் வரை வாழலாம். இல்லை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திரும்ப இந்த பூமியில் எப்போ அனுப்புகிறாரோ முகமுகமாக கூட பார்த்துக்கலாம். ஆமாங்க, எல்லா விதமான அதிகாரமும் வல்லமை நம்ம இடத்துல இருக்குது. ஆதாம் பாவம் செய்தார், ஏவாள் பாவம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பாவம் செய்த ஆதாமே 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்காங்க. பாவம் செய்த ஆதாமே. பரிசுத்தமா வாழுகிற நாம், தேவனுடைய எல்லா விதமான அதிகாரத்தை வல்லமை பெற்ற நாம் ஏன் நம்ம கொஞ்ச வயசுல போனோம்? இயேசுவின் நாமத்தினால இந்த அற்பமான அகால மரணங்கள் எல்லாவற்றையும் நாம் நிராகரிக்கணும். பாருங்க, நிராகரிக்கணும். எப்பொழுதுமே தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்று நாம் உறுதிப்பட செய்யணுங்க. நம்முடைய விசுவாசத்தால தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு இருக்குன்னு நாம் உறுதிப்பட செய்யணும். எப்படி கப்பல்ல நங்குரம் நச்சுன்னு பாய்ச்சாங்களோ
அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுதுமே பாதுகாப்பு இருக்கின்றது நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டுங்க. ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுக்க விரும்புகிறார். எதற்காக ஆயுசு நாட்கள் கொடுக்க விரும்புகிறார் என்றால், நாம சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சொத்து சேர்த்துட்டு நம்ம பேர பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படியே ரோட்ல வாக்கிங் போயிட்டு காலைல ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் போய் சேர்ந்துடும். அப்படி இல்லைங்க. தேவன் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பெருக்கி கொடுக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன திட்டம் என்பதை கண்டுபிடிங்கள். யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒருவேளை அது சொந்த இனஜனத்தாரா இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தினரா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலங்கள்ல வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை நிமித்தமாக. எனவே தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம். தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியம், பேர பிள்ளைகளுக்கு முக்கியம், நம்முடைய உடைமைகளுக்கு முக்கியம். எப்பொழுதுமே நம்ம சாதாரணமாக நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொரு உடைமைகளை சுற்றிலும், ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சுற்றிலும், ஒவ்வொரு தேவன் கொடுத்த நன்மைகளை சுற்றிலும் நாம் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். சாதாரணமாக வீடுகளில் தூங்கிட்டு இருக்காங்க, ஏசி வெடிச்சு போயிருன்னு சொல்றாங்க. நைட்ல ஃப்ரிட்ஜ் வெடிச்சிருன்னு நம்ம டிவியில் நியூஸ்ல பார்க்குறோம் பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்களுக்கு நடந்திருக்கலாம், நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் நாம் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் மிக்சியை ஆசீர்வதிக்கிறேன், ஃப்ரிட்ஜை ஆசீர்வதிக்கிறேன், வாஷிங் மிஷினை ஆசீர்வதிக்கிறேன், ஏசியை ஆசீர்வதிக்கிறேன். டூ வீலர் சாதாரணமாக போய்கிட்டே இருக்காங்க, எரிஞ்சதுன்னு கேள்விப்படுறோம் பாருங்க. காரு எந்த டிராஃபிக் இல்லாத ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க, ஆனால் கார் எரிஞ்சு முடிச்சது நாசமாயிருக்கு. பிசாசனவன் பொருட்களை அல்ல, நம்முடைய மனதையும் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அழிக்கும்படியாகவே பல்வேறு விதமான சக்திகளையும் யுக்திகளையும் பயன்படுத்திட்டு இருக்கான். எனவே எல்லாவற்றை மேல இயேசுவின் ரத்தத்தை நாம தெளிக்கணுங்க. இயேசுவின் ரத்தத்தை நாம தெளிக்கணும். என்ன பாஸ்டர் நீங்க மிக்சிக்கலாம் இயேசுவின் ரத்தமா? ரொம்ப முக்கியங்க. இயேசுவின் ரத்தம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற அனைத்து உடைமைகள், அயன் பாக்ஸ் முதற்கொண்டு ரொம்ப ஞானமா இருக்கணும். கர்த்தர் ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. நாம ஞானம் இல்லாம காரியங்களை செஞ்சுட்டு கர்த்தர் தான் செஞ்சாரு கர்த்தர் மேல பலியப்படக்கூடாது, சாத்தா மேலேயும் பலியப்படக்கூடாது. நாம ஞானமா இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால பாதுகாப்பை கொண்டு மூடி மறைத்து எல்லா வேலையை அடைத்திருக்கணும். யோபுடைய உடைமைகளை சுற்றிலும் தேவன் வேலை அடைத்திருந்தாரு. நம்முடைய உடைமைகளை சுற்றிலும் தேவன் வேலை அடைக்கணும். வேலை அடைத்த நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருந்தால் விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கணும் பாருங்க. எனவே தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம். யாத்திராம் புஸ்தகம் 23:20. யாத்திராம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். மறுபடி வாசிக்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தேவன் வைத்திருக்கிற இலக்கு, தேவன் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு தேவன் நம்மை வழி நடத்தி செல்லும் போது தேவன் நமக்காக தூதனை வைத்திருக்கிறாரா, தூதனை நமக்கு முன்னாடி அனுப்புகிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் வழியிலே தேவன் நமக்கு ஒரு நிர்ணயித்த காலங்கள் இருக்கு, கட்டங்கள் இருக்கின்றால் அதற்கு முன்பதாகவே பிசாசானவன் நம்முடைய ஆயுசு நாட்களை பறிக்க அவன் எத்தனமாய் செயல்படுகிறாங்க. எனவே வழியிலே நம்மை காக்கிறதுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு தேவன் உங்களுக்கு ஒரு இலக்கு வச்சிருப்பார்ல, அந்த இலக்கை கொண்டு போய் நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு இலக்கு வச்சிருந்தாரு, ஈசாக்கு ஒரு இலக்கு வச்சிருந்தாரு, யாக்கோபுக்கு ஒரு இலக்கு வச்சிருந்தாரு, யோசேப்புக்கு ஒரு இலக்கு வச்சிருந்தாரு, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஒரு இலக்கு வச்சிருந்தாரு, அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு ஒரு இலக்கு வச்சிருந்தாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இலக்கோட ஓடி தேவன் கொடுத்த
அந்த திட்டத்தை தீர்மானத்தை முடிவேற்றுகிற பாருங்க. அதே போலதான் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கு இருக்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதற்கு போகிறதுக்கு தடையாய் இருக்கிற அந்த பிசாசை, அந்த பிசாசின் வல்லமையை, நம்மை அழிக்க நினைக்கிற அந்த பிசாசின் வல்லமையை தேவனே அழிக்கும்படியாக தேவன் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறாருங்க. தேவன் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறோம்? காலைல ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறோம், வேன்ல ஏற்றி விடுறோம், பஸ்ல ஏற்றி விடுறோம். சில பிள்ளைகளை ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்துடும், நம்ம வேலை ஸ்தலங்களுக்கு போயிடும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு? இயேசுவின் ரத்தம், தேவ தூதர்கள் தான். இன்றைய நாட்களில் அநேக பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கணும் பாருங்க. ஸ்கூல்ல எத்தனையோ பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க. நான் யூடியூப்ல பேப்பர்ல படிச்ச லெவலுக்கு ஒரு 6-7 பிள்ளைங்க ஸ்கூல்ல இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க. எதனால இறந்து போயிறாங்க, என்ன இறந்து போயிறாங்கன்னு முழு காரியங்களும் அறிந்து ஆராயம் இல்லை. ஆனால் தேவனை நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக வாழுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தம் பாதுகாப்பாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் அளவில்லாத வல்லமை இல்லதுங்க. சாதாரண ரத்தம் கிடையாது, மகா பரிசுத்தமான ரத்தங்க. அவருடைய தூதர்கள் சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு. எத்தனையோ வேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பாருங்க, ஸ்கூல் வேனு. சமீபத்தில் கடந்த வருடத்தில் கடலூரில் ஒரு வேன் ஆக்சிடென்ட், எத்தனையோ பிள்ளைகள் இறந்துட்டாங்க. சொல்ல முடியாது. அதெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது நம்முடைய கண்கள் கலங்குறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, ரட்சணையாக அவருடைய தூதனை கொண்டு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பிரச்சனைகள் உன் கூடாரத்தை அணுகாது, பிரச்சனைகள் உன் பிள்ளைகளை அணுகாது. பிசாசனுடைய வல்லமையில் ஆயுதங்கள், தேவதூதர்களுடைய ஆயுதங்களுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லைங்க. எப்பொழுதுமே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கணவன்மார்கள் அல்லது சில இடங்கள் மனைவிமார்கள் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க. எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் பைக்லேயும், பஸ்லேயும், ட்ரெயின்லேயும், மெட்ரோ ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போகும்போது வரும்போது தேவனுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்கிறதுங்க. 1000 பிசாசின் சக்திகளுக்கு விலக்கி தேவன் நம்மை காக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். பைக்கில் போகிறாங்க, அசால்ட்டாக போயிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக்னு இறந்துடுறாங்க பாருங்க. ஒரு படபடப்பு, எங்கேயோ போய் நான் மோதிடுவன்ட்டு மோத மாட்டாங்க, மோதிடுவன்ட்டு ஒரு படபடப்புலேயே இறந்து போயிடறாங்க பாருங்க. சரீரங்களில் காயம், வலிகள், வேதனைகள், எல்லாவற்றிலும் தேவன் பாதுகாக்கணும், தேவன் பாதுகாக்கணும். தேவனுடைய பாதுகாப்பும் தேவதனுடைய பாதுகாப்பும் நிச்சயமாகவே நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்ப மற்றும் ஒரு வசனம், சங்கீதம் 91. சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தூதருக்குன்னு போல, தூதர்களுக்கு. ஒரு தூதனே உங்களை பாதுகாக்க போதுமான வல்லமை உள்ள தூதனா இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க, உன் வழிகள் எல்லாம், நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, ஊழிய காரியங்களா போகும்போதும் சரி, அல்லது ரொம்ப லாங்ல டிராவல் பண்ணி சொந்த ஊருக்கு போகும்போதும் சரி, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கிறது. உனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னை ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகளுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுறார். இன்னைக்கு யார் யார் கூட பந்தஸ்து வச்சுக்கிற முடியும்? என் பிள்ளைகளுக்கு 2 பேர் பாடி கார்டா போங்கப்பா, சம்பளம் கொடுத்து வைக்க முடியுமா? 2 பிள்ளைங்க, 4 பேர், 4 பேர் 4 விதமாக ஒரு நாள் டிராவல் பண்ணி போகிறோம் வரணும். எத்தனை பேர் பாடி கார்டை வைக்க முடியும்? அப்போல்லாம் பாடி கார்டை வச்சவங்களே கொஞ்சம் வயசுலேயே போயிட்டாங்க. கொஞ்சம் வயசுலேயே போயிட்டாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்,
ஜாக்கி சான் என்ற ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து சில காரியங்களை நான் கேள்விப்படும் போது, அதாவது சரீரத்தில் ஏதாவது ஒரு பாகங்கள் பழுதடைஞ்சா அந்த பாகங்களை மாற்ற உடனே 2-3 பேர் ரெடியாக இருப்பாங்களா? இப்போ உதாரணத்துக்கு சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரகம் தேவைப்படுது, இந்த நுரையீரல், ஹார்ட்டு, எதுனாலும் சரீரத்தில் அவயங்கள் எதுனாலும் தேவைப்படுது என்றால் உடனே மாற்றுவதற்கு உடனே ஆட்கள் இருக்காங்க. அந்த மனுஷன் எப்போ போகும்போதுனாலும் டாக்டர் பழைய இடம் போவார். சாப்பிட்ற சாப்பாடில் செக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. விட்டமின் இருக்கா, கலோரி இருக்கா, எந்தெந்த விட்டமின்களாக இருக்குன்றது. குடிக்கிற தண்ணியில் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாங்க. அவ்வளோ பணம், அவ்வளோ பேர், அவ்வளோ புகழ் சொல்லி முடியாதுங்க. இன்றைக்கு வாழுகிற காலகட்டத்தில் அந்த நபருடைய பேரை சொன்னால் மாத்திரம் இல்லை, இன்னும் 10 வருடம் கழிச்சு அந்த நபருடைய பேரை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை அநேக ஜனங்களுக்கு இருக்கு பாருங்க. அவ்வளோ பணம் கொளிச்சது, எத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்துச்சு, எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ பேர், எவ்வளோ புகழ். ஆனால் ஜீவனை காப்பாற்ற முடியவில்லை, இந்த மூச்சை காப்பாற்ற முடியல. ஏனென்றால் தேவன் தான் காப்பாற்ற முடியும். தேவனை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுகிற வல்லமே தேவனிடத்தில் இருக்கு, அழிக்கிற வல்லமே பிசாசினிடத்தில் இருக்கு. எப்பொழுதுமே நமக்கு மருத்துவர்கள் இருக்கலாம், வேலையாட்கள் இருக்கலாம், பாடி கார்ட்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் கூட நம்மை உண்டாக்கின தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற நிச்சயத்தில் நாம் வாழும்படியா தேவன் விரும்புகிறார். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடி கார்ட்ஸ் அனுப்ப முடியாது. 4 பேருக்கு 8 பாடி கார்ட்ஸ், 8 பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? 8 பேரை அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி தெரிஞ்செடுக்க முடியும்? கூடவே இருந்த குளிப்பெருக்கிற ஜனங்களை தான் அதிகம் பேர் இந்த காலகட்டத்தில் வாழ்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி கூடவே இருந்தாங்கன்னா ஒரு பெரிய அரசியல் தலைவரையே துப்பாக்கியால் சுட்டு மறிக்க செய்துட்டாங்க, ஆயுசை எடுத்துட்டாங்க. யாரையும் நம்ப முடியாது பாருங்க. இந்த காலகட்டத்தில் பிசாசு யார் மூலமாவது பொல்லாத காரியங்களை செயல்படுத்த நினைக்கிறான், ஆனால் தேவன் பாதுகாப்புன்னு நினைக்கிறாரு. 8 பாடி கார்ட்ஸ்க்கு நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு என்றால், உன்னுடைய ஒரு பிள்ளைக்காக நான் பல தேவ தூதர்களை அனுப்புறேன். அந்த தூதரை சுத்தி பிசாசனால் வந்துட முடியுமா? வர முடியாது. உன் பிள்ளை ஒரு பக்கம் போகலாம், இன்னொரு பிள்ளை இன்னொரு பக்கம் வேலைக்கு போகலாம், உன்னுடைய மனைவி வேலைக்கு போகலாம், உன்னுடைய கணவர் வேலைக்கு போகலாம். 4 பேர் இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தில் 6 பேர் இருந்தாலும் சரி, 6 பேர் வெளியில் டிராவல் பண்ணும்போது, வரும்போது, வீட்டில் இருக்கும்போதும், சாப்பிடும்போதும் கூட பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தேவதூதர்கள். தேவனுடைய ஆவியாய் இருக்கிற பணிவிடைக்காரர்கள். தேவன் கட்டளையிட்டு இருக்காருங்க. தேவன் கட்டளையிட்டதுனாலதான் நாம உரிமையோட என்ன சொல்றோம், ஜெபத்துல வெளியில பிரயாணங்கள்ல போறதுக்கு முன்னாடி தேவதூதர்களை கொண்டு நம்முடைய வாகனங்களை நாம் பாதுகாக்க முடிய கட்டளை கொடுக்கிறோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள் தேவதூதர்கள். நம்முடைய கட்டளைகளுக்கும் தேவதூதர்கள் கீழ்ப்படுகிறார்கள். எப்பொழுதுமே தேவன் என்ன செய்கிறார் என்கின்ற ஒரு உணர்வு, ஞான உணர்வு நமக்குள்ள உண்டாக வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், உங்க உடைமைகள், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, அதே போல என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய கல்வாரியின் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்திருக்க வேண்டும். எனவே தான் பெர்க்மன் செய்யா அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், இனிமேல் பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தானிய அதிகாரம் எல்லாம் வீழ்ந்ததுங்க, தேவனின் அதிகாரம் உயர்ந்ததா இருக்கிறது. இயேசு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். காக்கும் தெய்வம் இயேசு நம்மளோட இருக்கிறார். வேதத்திலிருந்து இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த போது எப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகள் வந்தப்ப தம்முடைய சீசர்களை பாதுகாத்தார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்க. எப்படி ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை தாங்க.
மனுஷனால தீர்க்க முடியாது, பணத்தினால தீர்க்க முடியாது, அரசியல் தலைவர்கள் கூட அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆனால் இயேசு அந்த இடத்துல இருந்தனால இயேசுவால தம்முடைய சீசர்களுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டுச்சு. வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசர்களோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்துல வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, இயேசு தூங்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு ஒரு படவில். காற்றும் ஜலமும் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நாம இந்த ஊர்ல ரொம்ப அதிகமான புயலை பார்த்துருக்கோம் பாருங்க. காற்றுனா இன்பமான காற்று இல்லைங்க, சாதாரண காற்று இல்லை, வியாபார காற்று இல்லை. அந்த படகே அமிழ்ந்து போகத்தக்க ரீதியில் காற்று, அதாவது தங்களுடைய ஜீவனே போயிடும் என்று அவர்கள் எண்ணி, ஐயரே ஐயரே என்று அவர்கள் கூப்பிடுறாரு பாருங்க. கூப்பிட்டு தூங்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி சொல்றாங்க. சொல்லும்போது அவர் என்ன செய்யறாரு? காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். அது அதட்டின மாத்திரத்துல எல்லாம் அமைதலாயிருச்சு. தங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. இயேசு சீசர்களுடைய ஜீவனை அந்த நேரத்தில் காப்பாற்றினார். பணம் காப்பாற்ற முடியவில்லை, பொருளாதாரம் காப்பாற்ற முடியவில்லை, அரசியல் தலைவர்கள் ஆளுமை திறன் அதிகார பலம் ஆள்பலம் காப்பாற்ற முடியலை. இயேசு ஒருவர் தான் அந்த நேரத்தில் அவரை காப்பாற்ற முடிந்தது பாருங்க. எனவே இயேசு இன்றும் காக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு காக்கிற தேவன் என்றதுக்கு வேதத்துல பல ஆதாரங்கள் உண்டுங்க, பல ஆதாரங்கள் உண்டு. அவர் எப்பொழுதுமே காத்து கொண்டுதான் இருக்கிறார். 3 வாலிப மரணத்தை இயேசு இந்த பூமியிலிருந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார் பாருங்க. 3 வாலிப மரணத்தை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அற்பமான ஆயுசு நாட்கள் மரணத்தை அவர் விரும்புவது கிடையாது. தேவன் சுகத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், நல்ல ஆயுஷ் நாட்களுக்கு அதிபதியாக இருக்கிறார், நித்திய ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறார், நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் அதிபதியாக இருக்கிறாருங்க. நமக்குள்ள ஒன்றுதான் ஒரு உணர்வு உண்டாகணும். காக்கும் தெய்வம் இயேசு எனக்குள்ள இருக்கிறனால கவலை எனக்கு இல்லை. கவலைப்படக்கூடாதுங்க. என்னைக்கு உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய உடைமைகளை குறித்து கவலைப்படுறீங்களோ அன்னைக்கு பிசாசனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். யோபு என்ன சொல்றார் வேதத்தில்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டிருந்தார். பயம் எப்படி வருது? கவலைப்படுறனால வருது. தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்ட அதிகமா, அதனால தான் வந்துச்சு வேணாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாம இருக்கும்படியாக தேவன் உங்களுக்காக எல்லா விதமான நன்மைகளையும் செய்து முடித்தவராய், ஜெயம் உள்ளவராய், வெற்றி உள்ளவராய், அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் உங்களுடனே கூட இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரியான நல்ல நல்ல செய்திகளை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். விசுவாசம் குறைவாக இருக்கா? பாதுகாப்பை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து, ஆயுஷ் நாட்களை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய 2 காதுகளினால் கேட்டு
விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து வெற்றியுள்ள, ஆரோக்கியமுள்ள, பாதுகாப்புள்ள, ஆசீர்வாதம் உள்ள, சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, நித்திய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள். எனவே மெய்யாவே காக்கும் தெய்வம் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். காக்கும் தெய்வம் இயேசு. சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் பிள்ளைகளை காக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். என் உடைமைகளை காக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். என் பேர பிள்ளைகளை காக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். என் வீட்டுக்காரரை காக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். என் மனைவி வேலைக்கு போயிருக்கா, என் மனைவியை காக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஜீவனுள்ள, ஆசீர்வாதமான, நன்மையான விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அளவற்ற ரீதியில் உடனே தம்முடைய தூதர்கள் மூலமாகவும் தம்முடைய வல்லமையில் பரிசுத்த ஆவியினர் மூலமாகவும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மெய்யாகவே காக்கிற இயேசு உங்களுக்குள்ளாவே இருக்கிறார். காக்கும் தெய்வம் இயேசுவை உடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். நாம் யாவரும் எழுந்திருக்கோம். கர்த்தர் நாம் கொடுத்திருக்க இந்த செய்திக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பிதாவே. வாதை எங்கள் கூட அனுதாது என்று சொல்லியிருக்கிறேப்பா. தேவனுடைய பிரசன்னம் எங்களை நேர்த்தியான பாதைகளில் வழி நடத்துகிறது, ஆரோக்கியமான பாதைகளில் வழி நடத்துகிறது, பாதுகாப்பான பாதையில் வழி நடத்துகிறது. எங்களுக்காக தேவ தூதர்களை பணிவிட ஆவிகளாக இந்த இடத்துல அவர் வைத்திருக்கபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்திலே குமாரனே இயேசு நாமத்தில் அன்பின் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. இந்த சத்தியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆயுஷ் நாட்களையும் ஆரோக்கியத்தையும் கூட கூட்டி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே இந்த சத்தியங்களை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியங்கள் அவர்களுடைய இருதயங்களில் வேலை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே எப்படி நிலத்தில் விழுந்த விதையானது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு கர்த்தாவே நீர் விளைய செய்கிறீர்களோ, இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல நிலமாகி இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை ஏற்றமான வேலையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியங்களை குறித்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் இவர்கள் இன்னும் பெற்றுள்ள நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.